தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, ஒரு அற்புதமான மாதம், ஒரு நல்ல ஏற்றத்திற்கான மாதம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள தொந்தரவு உண்டு, ஆனால் அது மேஜர் கிடையாது. முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்துருவோம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சி அடுத்த கட்டம்னு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு யாரேனும் முயற்சி செய்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணி இடமாற்றங்கள் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர்ஸுக்கு யாராவது அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கே மாற்றம் அடைகிற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பேங்க் லோன்ஸ் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த பேங்க் லோன்ஸ் நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. வழக்கு தொந்தரவுகள் ஏதேனும் போய்கிட்டு இருக்குன்னா அந்த வழக்கு தொந்தரவுகள் வெற்றி பெறுகின்ற காலகட்டம், அல்லது உங்களுக்கு நெகட்டிவ் வராமல் இழுத்துட்டு போயிடும் ஆயுதம் வாங்கி. ஆகமத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன இஷ்யூ கொடுக்கும். தகப்பனாரோட பிரச்சனை வரலாம், இல்லை தகப்பனாருடைய பூர்வீக சொத்துனால பிரச்சனை வரலாம். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும், அது வழக்குக்கு போய் தான் கிடைக்கும். அந்த மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடுமையான போட்டிகள் நிலவி அதன் பிறகு வெற்றிகளை சுவைப்பீர்கள். இப்போ தொழில்னு எடுத்துக்கங்க. தொழிலில் கடுமையான போட்டிகள் வரும். அந்த போட்டிகளை நீங்கள் கடுமையான எதிரிகளை எதிர்கொண்டு வெற்றிங்கிற ஒரு பாதைக்கு வர வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு வெற்றியும் கடுமையான முயற்சிக்கு பிறகு கிடைக்கும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன்ஸோட ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு எப்போதும் போல வருமான ஓட்டம் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். தொழிலையும் சின்ன சின்ன கெடுபிடிகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, தகப்பனார் வழி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அப்போ கூடுமானம் வரையிலும் ஆரோக்கிய அமைப்புகளில் மிக நிதானம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களை சரியாக வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் தனுசு ராசி நேயர்கள் மனதில் வச்சுக்கிடணும். அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்னு வரும்போது பார்த்தீங்கன்னாங்க, இந்த மாதம் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு சுப நிகழ்ச்சிக்கான எந்த பாவகங்களையும் தசாபுக்திகள் இயக்கவில்லை. அப்போது இந்த காலகட்டம் உங்கள் ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் நடக்குதுன்னா நல்ல மேன்மை. தனுசு ராசிக்காரர்களை விட தனுசு ராசிக்காரர்களினுடைய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் கல்யாணம் முடிகிறது, படிப்பில் மேன்மை, குழந்தை பிறக்கிறதுன்னு உங்கள் பிள்ளைகளின் வயதான தனுசு ராசி நேயர்கள் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு மன மகிழ்வு பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகிறது. ஆக அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.